Hi friends, welcome to NithuMithuKitchen. Friends, இன்னைக்கு ஆலு பூரி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு first 200 grams கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 200 grams கோதுமை மாவு எடுத்துறோம். அதுக்கு வந்து 3 பொட்டேட்டோ இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருந்தா போதும். 3 பொட்டேட்டோவை வேக வச்சுக்கலாம். குக்கர்ல போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை ஒரு சும்மா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவுல 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் நம்ம நார்மலான வெள்ளை ரவை போட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஒயிட் எள்ளு அது போட்டுக்கலாம். அதே அளவுக்கு 1/4 டீஸ்பூன் சீரகம். கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். இது கூடவே 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பொட்டேட்டோவையும் இந்த மாவு கூடயே சேர்த்திக்கலாம். இப்போது இதை நம்ம நார்மலாக எப்போவுமே பூரிக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம பூரி மாவுக்கு மாவு பிணையிற மாதிரி இப்போ பிணைஞ்சு வச்சுட்டோம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு ஊறட்டும். இப்போது நம்மளோட பூரி மாவு 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம பூரியெல்லாம் தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ பூரியை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம பொட்டேட்டோ போட்டிருக்கிறதுனால நல்லா போட்ட உடனே புஷ்ஷுன்னு நல்லா பொல்லி வந்துடும். நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த பூரியை வச்சுருந்தாலும் இது வந்து அமுறாமல் இப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் செம்ம எம்மியாக இருக்கும். நம்மளோட எம்மியான பொட்டேட்டோ பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.